6th standard term 3ல யூனிட் 2 பார்க்க போறோம். யூனிட் 2 என்னன்னா இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இருக்கு இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது 1 2 3, ஹோல் நம்பர்ஸ்ங்கிறது 0. அந்த நேச்சுரல் நம்பரோட ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 0 1 2 3ங்கிறது ஹோல் நம்பர். இதுலயே நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா மைனஸ் சைன் போட்டிருக்கோம். -1 -2 -3 போகும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா இது +1 +2 +3 அது போட்டாலும் போடலனாலும் நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் அர்த்தம். ஓகேவா? அதனாலதான் 1 2 3 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, 0 1 2 3 இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர் ரெண்டும் சேர்ந்துருக்கும். 0 ஆட் பண்ணோம்னா ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பரும் இந்த நெகட்டிவ் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். அப்போ பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் கால்டு இன்டிஜர்ஸ். என்னன்னா அது எப்படி போடலாம், நம்பர் லைன்ல போடலாம். நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமா, அந்த டைரக்ஷன்ல. இதுல வந்து எப்படி வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும்னா, சென்டர் வந்துட்டு 0. ஓகேவா? இது வந்து பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, எந்த சைனும் கிடையாது. 1 2 3 4 5 இப்படி போகுமா? இது வந்துட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இது என்ன சைடு இருக்கு? ரைட் சைடு. லெஃப்ட் சைடு உள்ளது எல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். -1 -2 -3 -4 இப்படி போகுது இல்லையா? இதெல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், இது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 0ன்றது நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது, நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அப்படி சொல்லலாம். பாத்தீங்கன்னா இன்டிஜர்ஸ் வந்துட்டு என்ன சிம்பிள் இன்டிஜர்ஸ்க்கு இருக்குன்னா Z. ஓகேவா? இதுல வந்து இன்டிஜர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம், நம்பர் லைன் யூஸ் பண்ணியும் பார்க்க போறோம். இப்ப புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The number line can be shown both in horizontal and vertical lines. இந்த நம்பர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து ஹரிசாண்டல். இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டோம் அப்படின்னா அது வெர்டிக்கல். வெர்டிக்கலையும் இருக்கலாம் ஹரிசாண்டலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, the number 0 is neither positive nor negative and hence has no sign. அதாவது என்ன மீனிங்னா, 0க்கு பாசிட்டிவ் சிம்பிளும் கிடையாது நெகட்டிவ் சிம்பிளும் கிடையாது, அது எதுவும் ரெண்டுமே கிடையாது. ஸோ அதனாலதான் சைன் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதான் 1 2 3 இருக்கு இல்லையா, அதுல எந்த சைனும் இல்லையா, அதனால பாசிட்டிவ் இன்டிஜர். அண்ட் ஹோல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இது ஏன் ஹோல் நம்பரை வந்து நான் நெகட்டிவ்னு சொல்றாங்கன்னா, அதுல 0 இருக்கு. ஹோல் நம்பர்ல 0வும் சேர்ந்தாதான் வந்துட்டு ஹோல் நம்பர் நம்ம சொல்ல முடியும். ஸோ அது வந்து 0ங்கிறதுக்கு எந்த சைனுமே கிடையாது, பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை. அதனாலதான் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு ஹோல் நம்பரை சொல்றோம். Then the positive and negative numbers together are called as sign numbers. They are also called as directed numbers. Positive and negative numbersனா என்ன, இப்ப இந்த போட்டிருக்கோம்ல நம்பர் லைன்ல, இது பாசிட்டிவ் இருக்கு இங்க நெகட்டிவ் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது சைன் நம்பர்ஸ். அதாவது சைன் இருக்குல்ல, பிளஸ் சைன் மைனஸ் சைன் அர்த்தம். அதனால இது சைன் நம்பர்னு சொல்றோம். they are also called directed numbers னு சொல்லியிருக்காங்க. டைரக்டட்னா இது வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல போகுது, இது வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது இல்லையா, லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் இது டைரக்டட் நம்பர்ஸ் சொல்றோம். தென் a number without sign is considered as positive number. அதான் 1 2 3 அதுல நம்ம எந்த சைனும் பிளஸ் நம்ம போடுறதே இல்லை. ஸோ அது வந்து கன்சிடர் பண்றோம், பாசிட்டிவ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுல வந்து மைனஸ் சைன் இருந்தா மட்டும்தான் அது நெகட்டிவ் நம்பர். எக்ஸாம்பிள் பாருங்க, 5 is considered as +5. இதுவே இங்க மைனஸ் இருந்தா அது வந்து நெகட்டிவ் நம்பர். புரியுதா? இதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. வேற வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. draw a number line and mark the integers 6 -5 -4 4 and 7. சாரி -7. அவ்வளவுதான். இதுலயே வந்து ஈஸியா இருப்பாங்க. இந்த நம்பர் லைன் போட்டிருக்காங்களா, இதுல வந்துட்டு சென்டர்ல 0, ஐ மீன் இது வந்து ஹோல் நம்பர் 0 1 2 3 4 இப்படி போட்டுருவோம். இந்த சைடு எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். இப்ப பாருங்க, 6 மார்க் பண்ணணும். 6ங்கிறது இங்க, -5ங்கிறது இந்த சைடு இருக்கு இல்லையா, 4ன்றது பிளஸ், -7 இங்க. இது ஜஸ்ட் மார்க் பண்ணிருக்காங்க. இது சிம்பிள் தான், உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். இதுல சில சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டீஜர்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஏரோப்ளேன் இது என்னன்னா, சி லெவலுக்கு மேல அது வந்து ஹைட்ல, அவ்வளவு ஹைட்ல இருந்து ஃபிளை ஆயிட்டு இருக்கும் போது அதோட லெவல். பிலோனா சி லெவலுக்கு 200 மீட்டர் பிலோனா மைனஸ்ல வரும், அபவ்னா
பிளஸ் சைன் வரும், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இந்த ஹைட் ஆஃப் த பீக், இதோட ஹைட்டு சி லெவலுக்கு மேலே, அதோட வந்து 282ங்கிறது கீழே, அப்போ இது வந்து மைனஸில் வரும். அது மாதிரி இங்கே பாருங்க, ஷார்க்கோட டெப்த், அதோட ஆழம் வந்து டீப் சி கீழேனா 800 மீட்டர் பிலோங்கும் போது அது வந்து நெகட்டிவ் சைனில் வரும், மைனஸில். புரியுதா? சிம்பிளா இது ஒன்றும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, கோயிங் -45 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ். அதாவது பிலோ குறையுது அப்படிங்கிறது மைனஸ்ல வரும், கெயின் அபவ் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு பிளஸ்ல வரும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 பாருங்க, represent the following situation as integers. இந்த கொடுத்துருக்க சிச்சுவேஷனை வந்து நம்ம இன்டீஜரா எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், a gain of 1000 rupees. கெயின் அப்படிங்கிறது வந்துட்டு பிளஸ், அதிகம். சப்போஸ் லாஸ் அப்படின்னா மைனஸ் வரும் இல்லையா, கெயின்ங்கிறது நமக்கு அதிகம், ஸோ பிளஸ். அதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சொல்யூஷன் as gain is positive, ஸோ பாசிட்டிவா நமக்கு, அதனால இது என்னன்னு சொல்றோம், +1000. புரியுதா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 20 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 20 டிகிரி செல்சியஸ் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் இஸ் டினோட்டட் as -20 டிகிரி. ஏன்னா பிலோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அபோன்னு கொடுத்தா +20 டிகிரி வரும், பிலோன்றதுனால -20 டிகிரி செல்சியஸ். அடுத்தது தேர்ட் ஒன், 1990 BCE. இது வந்து எப்படி எழுதலாம்னா, a year in BC can be considered as negative number and a year in AD can be considered as a positive number. அதாவது BCங்கிறது நெகட்டிவ், ADன்றது பாசிட்டிவ். ஸோ அப்போ இங்க என்ன BC இருக்கு இல்லையா, அப்போ வந்து நெகட்டிவ், -1990. ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன், a deposit of ₹15,847. டெபாசிட்னா நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணோம்னா நம்மளோட அமௌண்ட் நம்ம போட்டு வைக்கிறோம், அப்ப என்னது நமக்கு அது பெனிஃபிட் தானே, ஸோ அது வந்து பிளஸ் சைன்ல வரும். நம்ம அதுல இருந்து எடுத்துறோம் அப்படிங்கிறது வந்துட்டு மைனஸ் வரும். நம்ம போட்டு வைக்கிறோம், டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், அது வந்து பாசிட்டிவ். செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல வரும், அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த்து சம் பாருங்க, a deposit of 15,847 rupees is denoted as பிளஸ் சைன் வருதா, டெபாசிட் பண்றோம், ஸோ பிளஸ் சைன். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க, 10 கிலோகிராம் பிலோ நார்மல் வெயிட். பிலோ அப்படின்னாவே நமக்கு வந்து மைனஸ், ஓகேவா? ஸோ அதை எழுதிக்கோங்க, 10 கிலோகிராம் பிலோ நார்மல் வெயிட் இஸ் டினோட்டட் as மைனஸ், பிலோன்றது -10 kg. அவ்வளவுதான்.